கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தார் சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. அவர்கள் தானாக முன்வந்துதான், அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாது, அவை குறித்து நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்க உட்காருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும், அமைதியா உட்காருங்க. கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார், அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம், இல்ல நீங்க அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. சொல்றேன், இருங்க கேட்கறேங்க, ஒரு அர்த்தம் இருங்க கேட்கற, உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டேன், உட்காருங்க. ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பாரு சிந்தித்து பாருங்க. நீங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும், இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியின் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். நீங்க முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு முறை நாடாளுமன்ற ஆகியிருக்கிறேன். ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாயே மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்திலும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 4,85,000 கோடி 2011 2014 வரை. 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது 1,14,000 கோடியில் கடனில் பொறுப்பு ஏற்றாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு திட்டத்திற்கும் குறைந்த அளவு தான் கடன் வாங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் 1 வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே போல எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருவாய் வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட இன்றைய தினம் அரிசி விலை உயர்ந்துட்டது, 1 கிலோவுக்கு 15 ரூபா உயர்ந்து போச்சு. அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே போய் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 1 வருஷம் விலை இல்லாமல் இன்றைக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம், தைப்பொங்கல் போது 2,500 ரூபா கொடுத்தோம். அத்தனையும் கொடுத்தோம். 3,04,86,000 கோடி தான் கடன் என்பதை அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். இன்றைக்கு என்னுடைய தொகுதி பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை. நான் அண்மையில் என்னுடைய தொகுதிக்கு சென்ற போது அந்த கூட்டுக்குடி திட்டத்தில் அங்கே நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜனடாபுரம் பேரூராட்சி 3 பேரூராட்சிலையும் அந்த வருகின்ற தண்ணி புழு வருதுதில்லை, அதில் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சுகாதாரமான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருடைய கவனத்தை கொண்டாடுறேன். முடிவுரை, இதுவரை நீங்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம், குளறுபடியான பயிர்க்கட திட்டம் போன்ற சிறப்பான ஏமாற்று வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மின்வெட்டு முதல் காவல் நிலைய இறப்புகள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் வரை பல இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். போதாக்குறைக்கு விலைவாசி ஏற்றம், அரிசி விலை, எண்ணெய் முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதை கட்டுப்படுத்தி மக்களை காக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பழனியில் 100 கோடி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கில் ஒருவர் மதுரை மத்திய சிறையில் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது குறித்து இந்த அரசு விளக்கப்பட வேண்டும். ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகமாக ஏற்றாமல் அதன் திறமையான நிர்வாகத்தால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்படை தன்மையோடு செயல்படுவோம் என்று கூறும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திலே மின்சார கட்டணத்தை அறிவிப்பென்று உயர்த்திவிட்டீர்கள். சொத்து வரி குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டீர்கள். உள்ளாட்சியில் சொத்து வரி அறிவிப்பென்று உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டுக்கு 6% உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த குறைப்புக்கு உண்டான நடவடிக்கை அந்த
சொத்து வரி குறைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு முடிச்சிடும், அவ்வளோதான். இன்னொரு ஒரே 2 நிமிஷம். பட்ஜெட்டில் புதிய அரசுக்கான புதிய புத்தியோ முன்முயற்சிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்களோ எதுவும் இல்லை. முந்தைய அரசின் இடைக்கால நிதி அறிக்கையில் சிறிது ஜோடனை செய்து திருத்த வரவு செலவு அறிக்கை சமர்த்திருக்கிறீங்க. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குடி காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலை அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று விவரம் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவதில் ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சிக்க வேணாம். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர்களே, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்ததா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில் சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் சொல்றேன். இருங்க, கேட்கறேங்க. ஒரு அர்த்தம் இருங்க, கேட்கற, உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டேன். உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன
அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கின்றவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை குறித்து நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, 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 உட்காருங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும், அமைதியாக உட்காருங்க. இல்லை இல்லை குதிரை இல்லைங்க, குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொன்ன ரெண்டு பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்க. உட்காருங்க, உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது உட்காருங்க, இருங்க, உட்காருங்க, இருங்க, இருங்க, ஏங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் ரெண்டு பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்பேன், என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா, எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை இல்லை, நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை, குதிரை என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்லை, உள்நோக்கம் இல்லை, இல்லை, அது செய்யவும் மாட்டோம் நாங்கள். ஆனால் என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்களும் ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து, அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான, உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள், அண்ணன் சுப்பிரமணியனர்லாம் மூத்தவர், இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு
அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்லை நீங்க இருந்த காலத்திலையும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலையும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் என்று சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்கள் இப்போ முடிங்க, நீங்கள் முடிங்க. முக்கூர் சுப்ரமணியன் நீங்கள் உட்காருங்க. உங்கள் தலைவர் பேசும்போது நீங்கள் குறுக்க பேசாதீங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர் உட்காருங்க. இன்றைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், அந்த திட்டத்திற்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்டுகின்றது. இப்பொழுது அரசாங்கம் அதை நிதி ஒதுக்கப்படவில்லை. அரசூழிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்களை ஓய்வு வழங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டியில்லை, மாநில நிதியிலிருந்து கொடுக்கலாம். ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் முந்தைய அரசாங்கம் 11,000 கோடி ஒதுக்கப்பட்டு 14,000 கோடி ஒதுக்கப்பட்டுகின்றது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அந்த பழைய ஓய்வு பெற்ற அந்த ஊழியர்களுக்கு ஓய்வு தொகை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட வேண்டும். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்ற அரசின் நிதி மேலாண்மை குறித்து ஐயன் திருவள்ளுவர் தெளிவுபட கூறியுள்ளார். இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு சமைத்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஏற்றம் இல்லை, வகுத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டதே என்ற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளர் என்ற உண்மையை கூறி அமைகின்றேன். மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள் நாளைக்கு விளக்கமாக உட்காருங்க. நாளைக்கு உங்களுடைய பதில் உரை இருக்கிறது. அவர்கள் என்னென்ன நிறைய கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் தொகுத்து வகுத்து நீங்கள் வரிசைப்படுத்தி நாளை உங்களுடைய பதிலுரைகள் கூறினால் அது பொருத்தமாக இருக்கும். போதுமே. திருமதி லதா உட்காருங்க. வேண்டாம் நோ கான்ட்ரவர்சி. உட்காருங்க. மாண்புமிகு இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம், இல்லை இப்போ இது உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்க, உட்காருங்க. நான் அதை செவிமடுத்து நீங்கள் சொன்னதே நான் கவனமாக கேட்டுவிட்டேன். திருமதி லதா அவர்கள் உட்காருங்க. திருமதி லதா அவர்கள் பேசுங்க. மைக் கொடுங்க. உட்காருங்க. நீங்கள் மைக் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்ன வார்த்தையை நீக்கிட்டீங்க. அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர் தேவையில்லாத கருத்தை இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். அதை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். நாங்கள் சொன்ன கருத்தை நீக்கிட்டீங்க. ஆக அவர் சொன்ன கருத்து தேவையற்ற கருத்து, இந்த அவைக்கு பொருந்தாத கருத்து, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று தங்களை வலியுறுத்துகிறேன். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள்.